இந்த பூமியில் வாழும் மக்களுள் குறிப்பிட்ட 5 இடங்களில் வாழும் மக்கள் மட்டுமே நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை 100 ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள். அதிக எண்ணிக்கையில் 90 முதல் 100 ஆண்டுகள் வரை வாழும் மக்களை கொண்ட பகுதிகளை ப்ளூ ஜோன்ஸ் என்று அழைக்கிறார்கள். அப்பகுதியில் வாழும் மக்கள் மட்டும் எப்படி 100 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள்? அதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்ன மற்றும் அந்த 5 ப்ளூ ஜோன்ஸ் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். சார்டினியா என்பது இத்தாலியில் உள்ள மக்கள் தொகை குறைந்த ஒரு பகுதியாகும். இப்பகுதியில் கணிசமான எண்ணிக்கையில் 100 வயதை கடந்து வாழும் முதியவர்கள் பலர் இருக்கின்றனர். குடும்ப மதிப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது, புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது அல்லது குறைப்பது மற்றும் சைவ உணவுகளை அதிகமாகவும் அசைவ உணவுகளை குறைந்த விகிதத்திலும் எடுத்துக்கொள்வது போன்ற வாழ்க்கை முறை பண்புகள் இங்குள்ள மக்களின் ஆயுளை 100 ஆண்டுகள் வரை அதிகரிக்கிறது. ஒக்கினவா பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஜப்பானிய தீவுகளின் குழுவான ஒக்கினவா உலகின் மிக நீண்ட காலம் வாழும் மக்களின் தாயகமாகும். இங்குள்ள மக்களில் சிலர் 100 ஆண்டுகள் கடந்தும் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இக்குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மக்கள் புற்றுநோய், இதய நோய் மற்றும் டிமென்ஷியா போன்றவற்றின் தாக்குதலின்றி இருப்பதாக ஆராய்ச்சிகள் காட்டுகிறது. ஒக்கினவா மக்களின் நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கும் முக்கிய காரணிகளாக நிலையான மிதமான உடல் செயல்பாடு, சுறுசுறுப்பான சமூக பங்கேற்பு மற்றும் குறைந்த அளவு அல்லது மது அருந்தாதது ஆகியவை இருக்கின்றன. உலகிலேயே நீண்ட ஆயுளை கொண்ட பெண்களாக ஒக்கினவா பெண்கள் இருக்கிறார்கள். சிறு வயதிலேயே அவர்களுக்கு சமூக மற்றும் தொழில்சார் அதிகாரம் அளிக்கப்படுகிறது. ஒக்கினவா மக்களின் நீண்ட ஆயுளுக்கு அவர்கள் சாப்பிடும் ஆரோக்கியமான ஜப்பானிய உணவுகள், ஃப்ரெஷ்ஷான மீன் மற்றும் பிற கடல் உணவுகள், காய்கறிகள் மற்றும் குறைந்த அளவிலான அரிசி உட்கொள்ளல் ஆகியவை பங்களிக்கின்றன. கூடுதலாக அவர்களின் அதிக சோயா உட்கொள்ளல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது. லோமா லிண்டா என்பது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஒரு சிறு நகரமாகும். இந்நகரம் அதன் குடிமக்களின் நீண்ட ஆயுளுக்காக அறியப்படுகிறது. இந்நகர மக்களின் நீண்ட ஆயுளுக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்டான இவர்களின் கலாச்சார ஆரோக்கியம் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் காரணமாகும். அமெரிக்காவிலேயே லோமா லிண்டா நகரில் மட்டுமே மது விற்பனை கடுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலான லோமா லிண்டா குடிமக்களின் நீண்ட ஆயுளுக்கு அட்வென்டிஸ்ட் உடல் நலம், உணவு முறை மற்றும் சப்பாத் கீப்பிங் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதும் காரணமாக இருக்கலாம். தேவாலயத்திற்கு சொந்தமான இங்குள்ள மளிகை கடைகள் இறைச்சி மற்றும் இறைச்சி சார்ந்த பொருட்களை விற்பதை தவிர்க்கிறது. அமெரிக்காவின் பிற பகுதிகளில் வாழும் மக்கள் புகை, போதை என ஆயுளை குறைத்துக் கொள்ளும் நிலையில் லோமா லிண்டா மக்கள் மத கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து 100 வயதை தொடுகிறார்கள். இகாரியா ஐலாண்ட் ஏஜியன் கடலில் அமைந்துள்ள கிரேக்க தீவான இகாரியா உலகிலேயே 90 வயதுகளில் வாழும் மக்களின் அதிக விகிதாச்சாரத்தை கொண்டுள்ளது. இங்கு வாழும் மக்களுள் 3 ஒருவர் 90 வயதை கடந்த முதியவர் ஆவார். இந்த அமைதியான தீவில் வசிப்பவர்கள் புற்றுநோய், இதய நோய் மற்றும் டிமென்ஷியா போன்ற உயிர்கொல்லி நோய்களின் தாக்கம் இல்லாமல் வாழ்கின்றனர். இகாரியாவில் வசிப்பவர்களின் நீடித்த ஆயுளுக்கு மீன் மற்றும் காய்கறிகள் நிறைந்த மத்திய தரைக்கடல் உணவை அவர்கள் கடைபிடிப்பது மற்றும் அவர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் மரபணு ஆகியவை பங்களிக்கின்றன. இகாரியாவில் வாழும் பல முதியோர்கள் மருந்துகளை நம்பி இருக்காமலும் குறைபாடுகள் ஏதும் இல்லாமலும் ஆரோக்கியமாக இருக்கின்றனர். இகாரியா தீவு அதன் ஸ்ட்ராங் ரெட் வைன் உற்பத்திக்காக அறியப்படுது. இருப்பினும் இங்குள்ள மக்கள் மிக குறைந்த அளவுக்குத்தான் மது அருந்துவதை வழக்கமாக வைத்துள்ளனர். இம்மக்களின் இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை முறைதான் அவர்களின் ஆயுளை 90 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நீட்டிக்கிறது. நிக்கோயா பெனின்சுலா கோஸ்டாரிக்காவின் பசிபிக் கடற்கரையோரம் இருக்கும் நிக்கோயா தீபகற்பம் அதிக எண்ணிக்கையில் 100 வயதை கடந்து வாழும் முதியோருக்காக அறியப்படுகிறது. இப்பகுதி மற்ற வளர்ந்த பகுதிகளிலிருந்து விலகி தனித்து இருப்பதால் நிக்கோயாவில் நோய்களின் பரவல் மிக மிக குறைவு. மிதமான கலோரி உட்கொள்ளல், தாவர அடிப்படையிலான உணவு மற்றும் மது அருந்தாதது ஆகியவை மக்கள் தொகையின் நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கின்றன. மேலும் நிக்கோயா தீபகற்பத்தில் உள்ள மக்கள் நீண்ட ஆயுளை வாழ்வதற்கான காரணிகளில் ஒன்றாக அவர்களின் வழக்கமான உடற்செயற்பாடு உள்ளது. நாள் முழுவதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து
தங்களது உடலை அவர்கள் இயக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறார்கள். மேலும் இவர்களது நீண்ட ஆயுளுக்கு சாதாரண வாழ்க்கை முறை மற்றும் மரபணுவும் காரணமாக அமைகிறது.